அப்படியே இருந்த வண்ணமாக இன்றைக்கு செய்திக்காக நம்முடைய கண்களை மூடி கத்தரை நாம் சோதனை பண்ணுவோம். கத்தரங்களோடு இன்றைக்கு பேசுவீராக. பேசுவதன் எங்களெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற பிதாவின் ஆவியானவரே என்ற வார்த்தையின்படி பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. நம்ம முந்தின வாரத்தில் இயேசு ஸ்ரீயின் வித்து என்று நாம் தியானித்தோம். எதற்காக அவர் ஸ்ரீயின் வித்தாக வந்தார் என்றால், அவரை போல நம்மை மாற்றுவதற்காக அவர் ஸ்ரீயின் வித்தாக வந்தார். போன வாரத்தில் நம்ம தியானித்தோம், இயேசு பரிசுத்த வித்தாக, பரிசுத்த சந்ததியாக அவர் வந்தார். அல்லேலூயா. அவரை போல நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்காக இயேசு இந்த உலகத்தில் பரிசுத்த வித்தாக வந்தார். இன்றைக்கு நம்ம பார்க்குற 3வது வாரம், இதில் இன்னும் 2 வாரம் நம்ம பேச போகிறோம். இந்த 3வது இந்த நாளில் அவர் ராஜரீக வித்தாக, ராஜரீக சந்ததியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அதுதான் நம்ம ரோமருக்கு நிருபத்தில் வாசிங்க. ரோமருக்கு நிருபம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய், தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், தாவீதின் சந்ததியிலே, இங்க மரியாதை சொல்லல, தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து எழும்பி பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்து ராஜரீக வித்தாக பிறந்தார். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க, புறஜாதிகளுக்குள்ளாக நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க. எந்த ராஜாக்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல. ஒரு சொல்லலேலூயா. சங்கீதங்கள் எல்லாம் நம்ம தியானித்தோம். இஸ்ரவேலுடைய ராஜாக்களானாலும் மற்ற ராஜாக்களானாலும் அந்த ராஜாக்கள் எல்லாம் ஏற்படுத்துகிறவரும் தள்ளி விடுகிறவரும் அந்த இயேசுவாகிய ராஜா. ஒரு சொல்லலேலூயா. ஆக அந்த இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா ராஜரீக வித்தாக பிறந்தார். தாவீது எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? ராஜா வம்சத்தை சார்ந்தவன். ஆக ராஜாவுக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ராஜாவுடைய சந்ததிகளாக இருப்பாங்க, ராஜாவுடைய வித்துக்களாக இருப்பார்கள். ஆகவே மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்து தாவீது ராஜாவுடைய சந்ததியிலே பிறந்தவர். அல்லேலூயா. ஒரு ராஜரீக வித்தாக தேவன் அவர்களை நடத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ நல்ல கவனிங்க. குறிப்பாக நம்ம குடும்பங்களிலே, உங்கள் குடும்பங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மற்ற யாருக்கும் குழந்தை பிறந்தால் நான் அப்படி பார்க்க போகிறோன்னு வச்சுடுங்களேன். எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க. அது மகளுக்கு குழந்தை பிறந்திருக்குங்க, நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் எங்கள் மகனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நாங்கள் போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படிம்பாங்க. சிலர் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் எங்களுக்கு இன்னார் உறவினர் முறை அவங்க மருத்துவமனையில் குழந்தை பிறந்திருக்கு, அதனால் கேள்விப்பட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். யாராவது அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த ராஜாவை நான் பார்க்க போகிறேன்னு சொல்ல முடியாது, அல்ல ஜனாதிபதியை பார்க்க போகிறேன் என்று யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிழக்கிலே நான் அந்த தோன்றின நட்சத்திரத்தை கண்டு இந்த 3 சாஸ்திரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில பெத்லகேமிலே
இயேசு பிறந்த பொழுது இயேசு பிறந்த போது கிழக்கில் இருந்து கிழக்கே இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக குழந்தை மரியாதை குழந்தை பிறந்த சொல் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் பிறந்தவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம் கண்டா அவளை பார்த்து நம்ம பணிந்து கொள்ள வணிந்து கொள்ள வந்து அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? குழந்தை இல்லை, மரியாதை வயிற்றில் பிறந்த குழந்தை எங்கே? அப்படி இல்லை, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று தான் கேட்டு அந்த ராஜாவை பார்க்க வந்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் 3 விதமான, ஏற்கனவே பார்த்துட்டோம், பொண்ணை கொடுத்தாங்க, வெள்ளை பழத்தை கொடுத்தாங்க, தூப வர்க்கத்தை கொடுத்தாங்க. பொண்ணு என்பது அது ராஜாவுக்கு அடையாளமாக அதை கொடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா. ஏன்னா பொன்னினால் கிரீடம் செய்வது அந்த நாள் வழக்கம். பிறந்தவர் ராஜா என்பதை அறிந்து அதை ஆவிக்குரிய தன்மையாக அதை எண்ணத்தோடு அவர்கள் அந்த இயேசுவுக்காக செலுத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துடைய ஜீவிதத்தில் கடைசி கட்டம், சிலுவையில் அறையப்படுகிற நேரம், பிலாத்து கேட்குறான், நீ யாருன்னு கேட்குறான், நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்குறான். வாசித்து பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். கேட்குற பார்த்தீங்களா? அப்படியானால் நீ ராஜாவா என்று கேட்டார். இயேசு பிரதித்திரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஒரு அல்லேலூயா. சொன்னபடி நான் ராஜா தான் அப்படின்னு. யூதருக்கு மாத்திர ராஜா கிடையாது, அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. ஒரு அல்லேலூயா. அவர் சர்வ லோகத்துக்கும் ராஜா, முடிவில்லாத ராஜா, நித்தியமான ராஜா. ஒரு அல்லேலூயா. சீக்கிரமாக அந்த ராஜா வரப்போகிறார். ஆகவே அவர் ராஜரீக வித்தாக, ராஜரீக சந்ததியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை நீங்கள் வாசித்து பாருங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், பேரிடுவாயாக. அவர் எப்படி இருப்பாரா? பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை, யார் ராஜாவாக இருந்தால் தான் அரசாள முடியும், அவர் அரசாள்வார். அவர் ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். ஒரு அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் ராஜ்யத்திற்கு முடிவிராது. இப்போ சவுளுடைய ராஜ்யத்துக்கு முடிவு இருந்துச்சு, தாவீதுக்கும் ராஜ்ய முடிவு, எல்லா சாலமன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லாத ராஜ்யத்தை அருளும்படியாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த வித்தாக பிறந்தார். ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எல்லா இடத்துல 2 சொல்வார். குமாரன் கொடுக்கப்பட்டார், ஆளுகை சொல்ல தோளில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு
அவருடைய கர்த்தருடைய பெருக்கத்திற்கும் சமாதானத்துக்கும் சமாதானத்திற்கும் முடிவில்லை. முடிவே இல்லை. ஒரு அலைச்சண்டலே இல்லையா? ஆக இயேசு கிறிஸ்து ராஜரீக வித்தாக முடிவில்லாத ராஜ்யத்தை, முடிவில்லாத நித்திய ராஜாவாக இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய வம்சத்தில், அந்த ராஜா வம்சத்தில் பிறந்தார். அப்போ ஏன் பிறந்தாருன்னா, உங்களையும் என்னையும் ராஜாவாக மாற்றுவதற்காக அந்த இயேசு கிறிஸ்து ராஜரீக வித்தாக, ராஜரீக சந்ததியாக அவர் பிறந்தார். ஒரு அல்லேலூயா. நம்மை ராஜாக்களாக மாற்றுவதற்காக. நீங்கள் எடுத்து வாசி பண்ணுங்க சீக்கிரமாக. 1 பேதருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம், அதில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தங்களுடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமே. சொல்லலையா? அந்த ராஜரீகமான ஆசாரியும் கூட்டம். அப்போ இயேசு ஏன் வந்தாருன்னா, அவரை போல நம்மை ராஜாக்களாக மாற்ற, ராஜரீக வித்தாக மாற்ற, ராஜரீக அவருடைய சந்ததியாக மாற்ற இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. இதை வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கூட 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நல்ல வேண்டிங்க. எப்படி ராஜாக்கள் மாற்றுக்கு அன்பு வச்சிருக்கிறாரு? தம்முடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் கலர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. அப்போ நம்மை ராஜாவாக மாற்றுவதற்காகவே இயேசு. இப்போ அடுத்தபடி ராஜா கொண்டு என்ன வேணும்? ராஜான்னா அபிஷேகம் வேணும். சவுலை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அவனை அபிஷேகம் பண்ண பின்னாடி தான் அவன் ராஜாவாக மாறினான். ஒரு அல்லேலூயா. தைல குப்பினாலும் அபிஷேகப்படுத்தப்பட்டான். தாவீதை பார்த்தீங்கன்னா கொம்பினால் என்ன செய்தான்? அபிஷேகம் பெற்று. எல்லா ராஜாக்களும் அபிஷேகம் பெறுவான். ஆக இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? அபிஷேகம் பெற்றுக்கணும். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒரு அல்லேலூயா. ஒரு ராஜானா அபிஷேகம் தேவை. அபிஷேகம் இல்லாமல் ராஜாக்கா மாற முடியாது. அந்த பட்டத்துக்கு வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்னா அபிஷேகம் தேவை. இயேசு கிறிஸ்துடைய ஜீவிதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான வசனங்களை நாம் வாசிக்க முடிகிறது. அவருடைய பிறப்பே பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். ஒரு அல்லேலூயா. அது அபிஷேகம் கூட இருந்துச்சு. வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆவியில் பெலன் கொண்டு வளர்ந்தார். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்தாவியன் புறாவை போல இறங்கி அவரை அபிஷேகப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் நசனாய் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவியினாலே வல்லமையினாலே நிரப்பி அவரை அபிஷேகப்படுத்தினார். அல்லேலூயா. அதனால் அவர் ராஜரீக வித்தாக இந்த உலகத்தில் வந்து கடைசி முடிவில்லாத ராஜ்யத்தை அருள்வதற்காக அந்த இயேசு கிறிஸ்து ராஜரீக வந்தார். அப்படின்னா நீங்களும் நானும் ராஜாவாக மாறணும். என்ன தேவை சொல்லுங்கள்? செய்தி கேட்டீங்களே, என்ன தேவை? அபிஷேகம் தேவை. ஒரு அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாமல் இருந்தால் நம்ம ராஜாவாக மாற முடியும். எத்தனை ஆண்டு விசுவாசிகளாக இருந்தாலும், எத்தனையோ சபை ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாள் வரை வருகிற விசுவாசிகளாக இருந்தாலும், நீங்கள் இயேசுவை போல அபிஷேகம் பெறலைன்னா
ராஜாவாக இருக்க முடியாது. அல்லேலூயா. பைபிளில் நிறைய பேர் தாவீதுக்கு மகனை ராஜாக்களாக மாறணும் எழும்பி வந்தாங்க. ஆனால் அபிஷேகம் கிடையாது. ஆனால் அவங்கள ராஜாவாக மாறலை. அல்லேலூயா. அதே போல் சவுல் கூட அந்த கிருபை இழந்த உடனே ஆண்டு தள்ளிட்டு தான் தாவீதை என்ன செய்தான்? சங்கீதத்தில் கேட்டான். அவனை தள்ளி தன் இறுதிக்கு ஏற்றவனாகிய தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டான். அந்த சந்ததியில் தான் இயேசு ராஜா வித்தாக சந்ததியாக பிறந்தார். எப்படி தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டானோ 4 இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதே போல் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீங்களும் நானும் அபிஷேகம் பெறாமல் ராஜா வம்சத்தில் சேர முடியாது. அல்லேலூயா. ராஜாவுடைய ஆளுகையிலே நாம் இருக்க முடியாது. 3ஆவதாக ராஜா என்றால் என்னன்னா அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் அவசியம். பார்த்தாலே ராஜ வஸ்திரம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். பைபிளை நீங்கள் குருடர்களுடைய அடையாளம் கண்டுபிடிக்கணுன்னா அதுக்கேற்ற ஒரு வஸ்திரம் தரித்து இருப்பார். பிச்சைக்காரன்னா அதுக்கேற்ற வஸ்திரம் தரித்து இருப்பார்கள். பரிசுத்தவான்கள் துக்கப்படும் போது துக்க வஸ்திரம் தரித்திருப்பாங்க. பார்த்த உடனே நம்ம நினச்சிடலாம் இவங்க துக்கமாக இருக்கிறாங்க. ஆக ராஜா என்றால் ராஜா வஸ்திரம் அவசியம். ஒரு அல்லேலூயா. அதுக்கேற்ற வஸ்திரம் இல்லாமல் நம்ம ராஜா என்று சொல்லவே முடியவே முடியாது. எஸ்தரனுடைய புத்தகத்தில் சரித்திர புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 5:1 சீக்கிரமாக. 3ஆம் நாளில் எஸ்தர் ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனை முற்றத்தில் ஸ்தானத்துக்கு எதிராக என்ன செய்தார்? நின்றார். அப்போ மணவாட்டியானவளானாலும் மணவாளனானாலும் அந்த ராஜா வஸ்திரம் தரிக்க இருக்க வேண்டும். பைபிளில் நிறைய இடத்துல இருக்க நமக்கு லேட்டாகும்ட்டு. ஏன்னா அந்த வஸ்திரம் இல்லைன்னா சாதாரண மனுஷனை போல இருப்பான். அதுக்கேற்ற ஒரு வஸ்திரம் ராஜா வஸ்திரம் தரிக்க வேண்டும். அப்போ நீங்களும் நானும் எந்த வஸ்திரம் தரிக்க வேண்டும் அப்படின்னா ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். இன்னொரு வஸ்திரம் துதியினுடைய உடை. 3வது நீதியின் சால்வை. சங்கீதம் 45 வாசிக்க வேண்டாம். சித்திர தையலாடை, பொற்சரிகை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் பரலோகத்தில் வெண்வஸ்திரம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் மெல்லையும் சுத்தமான பிரகாசமான வஸ்திரம். ஒரு அல்லேலூயா. ஆக இந்த வஸ்திரங்களை இந்த வஸ்திரங்கள் வெளியே தெரியாது. நம்மக்கிட்ட அந்த வஸ்திரம் இருக்கா இல்லையா என்பது இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆக வஸ்திரம் தரிக்கப்படணும். ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்கப்படணும். ஆக அந்த வஸ்திரம் தரிக்கப்பட்டவள்தான் ராஜாக்களாக மாற முடியும். ஆக இயேசு கிறிஸ்து எந்த ராஜாக்களானோ அதுக்கேற்ற வஸ்திரங்கள் தரித்திருந்ததை போல இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அவரும் வஸ்திரம் தரித்திருந்தவராய் இருந்தார். அப்படி வஸ்திரம் தொங்கல் தான் தேவாலயத்தில் மகிமை நிரம்பி. அல்லேலூயா. அவர் 7 குத்துவலுக்கு நடுவில் பொன்னங்கி நிலையருக அவர் 7 குத்துவல் நடுவில் உலாவுகிற தேவன். மறுமமரிலே அவருடைய வஸ்திரங்கள் வெண்மையும் பிரகாசமாயிற்று. அல்லேலூயா. ராஜா வஸ்திரம் அவசியம். அப்போ நமக்கு அவசியம் ஒருவேளை அந்த வஸ்திரம் இருந்தாலும் கரைப்படாதபடி பாதுகாக்கும். அது எப்போதும் அந்த வஸ்திரங்கள் ஆவிக்குரிய வஸ்திரங்கள் கர்த்தர் பார்க்கிற அளவுக்கு அந்த தகுதியான வஸ்திரங்களை நாம் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு நிறைய வசனம் நான் எடுக்க விரும்பலை. அடுத்தது ராஜா எங்கே இருப்பார் அப்படின்னா அரண்மனையில் இருப்பார். அல்லேலூயா. ராஜா எங்கே இருக்கணும்? அரண்மனை. யாராவது கேட்டால் ராஜா எங்கேயா பார்க்கலான்னா அரண்மனையில் இருப்பார். சேவா என்கிற ராஜஸ்ரீ ஒரு வேளை
சாலம் ராஜா அங்கே இருக்கிறனா அரண்மனையில் இருக்கிறார். ஒரு அலை சொல்லலேலுயா. ஆக ராஜா என்றால் அவர்கள் அரண்மனையிலே இருக்க வேண்டும், அரண்மனையிலே அவர்கள் வாசம் செய்ய வேண்டும், அரண்மனையிலே அவர்கள் தங்கியிருக்க வேண்டும். அதுதான் ராஜாவுடைய அந்தஸ்து. இப்போ நீங்கள் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம். தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன், என் ஆலயம் கட்டணம்ல அதுக்கு சொல்ற, என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான், இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, அது நல்ல கவனிங்க, மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும், தேவனாய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. ஒரு அலையை சொல்லலேலுயா. அப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் எது அரண்மனைன்னா நாம் இருக்கிற இடம்தான் அரண்மனை. ஒரு அலையை சொல்லலேலுயா. நம்முடைய தேவன் பரிசுத்த ஆலயத்தில் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அவர் ஒரே நேரத்தில் எல்லாரும் கூட இருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். மற்ற ராஜாக்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே நேரத்தில் எல்லாரும் கூட இருக்க முடியாது. இவர் சர்வ வியாபகர். ஆக தாவீது சொல்கிறேன், மகன் அவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட போகிறாரு. அது அவருடைய அரண்மனை. ஒரு அலை சொல்லலேலுயா. எப்படி ராஜா அரண்மனையில் இருக்கணுமா, அரண்மனையில் உலாவுகிறவர்களாக இருப்பார்களோ, இயேசு கிறிஸ்து அரண்மனையாகி இந்த தேவாலயத்தில் இந்த சபைகளில் அவர் உலாவுகிற, வாசம் செய்கிற, தங்குகிற அவர் தேவனாக இருக்கிறார். அதில் சொல்லலேலுயா. அப்போ அதே நீங்கள் அந்த அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 19ஆவது வசனம். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவை எல்லாவற்றையும் செய்து பார்த்தீங்களா என்ன சொன்ன? இந்த வீடுன்னு சொல்ல இந்த அரண்மனையை அவன் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தான். அவன் காலத்தில் கட்ட முடியல. தாவீது சொல்லிட்டார், எப்பா நீ நிறைய யுத்தம் செய்து ரத்தம் செஞ்சிட்ட, உன்னோட குமாரனாகிய சாலமோன் அதையும் கட்டும், எல்லாம் வச்சுட்டான். கட்டக்கூடிய எல்லா ஆயத்தங்கள் இருக்குது. வாசி பாருங்க. இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவன் உத்தம இருதயத்தை நீங்கள் கொடுக்கணும். ஒரு அலை சொல்லலேலுயா. கையில் சொல்லுங்களேலுயா. அரண்மனை என்பது ராஜாக்கள் இருக்கிற இடம். இப்போ இயேசு இந்த அரண்மனையில், இந்த சபைகளில், இந்த ஆலயத்தில் இருக்கிறாருங்கிற எண்ணத்தோடு நம்ம வரணும். ஒரு அலை சொல்லலேலுயா. அந்த ராஜாவை பார்ப்பதற்கு வரணும், அந்த ராஜாவை தரிசிப்பதற்கு வரணும், அந்த ராஜாவோடு பேசுவதற்கு வரணும், அந்த ராஜாவை துதித்து ஆராதிப்பதற்காக இந்த அரண்மனை ஆகிய இந்த சபைக்குள்ளாக வரணும். அல்லேலூயா. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ராஜரீக வித்தாங்க, ராஜரீக சந்ததியாக தேவன் தாவீதின் வம்சத்தில் அவர் பிறந்தார். சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரையும் சீக்கிரமாக வாசிங்க. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் நமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சியோன் என்பது ஆல பர்வதம், வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியினுடைய மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவினுடைய நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ஒரு அலை சொல்லுங்களேலுயா. அங்க தேவன் இங்க உயர்ந்தவராக அறியப்பட்டிருக்கிறார்.
ஆக தேவன் இங்கே இருக்க நம்ம மனுஷனை பார்க்க வரல, ஊழியரை நம்ம பார்க்க வரல, இந்த அரண்மனையில் உயர்த்தப்பட்ட இயேசு ராஜாவை பார்க்கணும். அதே சொல்லேலுயா. பார்ப்பதுக்கு மாத்திரமல்ல, அவரை போல நம் ராஜாக்களாக மாறுவதற்காக அவள் சமூகத்தில் நாம் வந்திருக்கோம். ஆக நீங்களும் நான் இப்போ எப்படி இருக்கணும்? அந்த அரண்மனை போல நம்ம இருக்கணும். எப்படி? சபையின் மேலே ஒரு ஆர்வம் இருக்கணும். ஒரு அலை சொல்லலே அல்லையா. மான்களுடைய கால்களை போல வேகமாக கர்த்தர் இருக்கிற இடத்துல அந்த தாகத்தோடு வரணும். வர வேண்டும், வாசம் செய்ய வேண்டும், தங்க வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும். சபை கூடுவதை பலர் விட்டு விடுவதை போல விடாதிருக்க வேண்டும். அல்லே சொல்களே அல்லையா. என்னைக்கு ரசிக்கப்பட்டோமோ கடைசி நாள் வரையும் அந்த சபைகளுக்கு, சத்தியத்திற்கு, தூண்களுக்கும் ஆதாரமாக இருக்க வேண்டும். அப்போதான் நீங்களும் நானும் அரண்மனையாய் மாற முடியும். முதலே சொல்லலே அல்லையா. சில போக்கு மருத்துவமாக இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய அரண்மனையாகவோ சபையாகவோ ஆலயமாகவோ மாறவே முடியாது. நம்முடைய எண்ணங்கள், கவனங்கள் எல்லாமே இந்த நம்ம கர்த்தர் தந்த ஆலயத்தின் மேலே, இங்கே இருக்கிற ராஜாவின் மேலே எல்லாம் கவனம் சார்ந்து இருந்தால் மாத்திரம்தான் நாம் அவரை போல சபையாக, அரண்மனையாக, ஆலயமாக கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. இங்கே தான் அந்த வளர்ச்சி உண்டாகும். வேறு எங்கேயும் வளர முடியாது. சபையாக கட்டப்படுவதற்கு, உபதேசங்களினால் கட்டப்படுவதற்கு, வசனத்தினால் கட்டப்படுவதற்கு, பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுவதற்கு அரண்மனையில் தாவீது சொல்லும்போது, நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் என்ன செய்வேன்? அந்த அனுபவம் இருக்கிறவங்க தான் அவங்க அரண்மனையாக மாற முடியும். 2 வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் ஆமாம், கிறிஸ்துவுக்காக பாடுபடும் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக ஒரு அலைச்சொல்லையா. அப்போ நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும். அப்போ தான் சபையாக மாற முடியும். அவருடைய மாம்ச சரீரம் மூலமாக இந்த சபை, நீங்களும் நானும் சபை தான், நீங்களே தேவனுடைய ஆலயம்ன்றார். ஆக இந்த அரண்மனையில் அவரை போல வளர்ச்சி அடையணும். அல்லேலூயா. பாடுகள் இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்கலாம், அதை சந்தோஷமாக எண்ணி கிறிஸ்துவுக்கு விரும்புகிற அந்த வளர்ச்சி அடைவதற்கு உபதேச சத்திய திட்டங்களினாலும் நாம் வளர்ந்து அவரை போல ராஜாவாக வளருவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் தீமோத்தேயுக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்போம் ஆனாலாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி. ஒரு வகை இருக்குங்க. இஷ்டம் போல நம்ம இருக்க முடியாது. தேவாலயத்தில் எப்படி இருக்கணும்? ஒரு வகை. ஸ்கூலில் எப்படி இருப்பாங்க? பிரின்சிபால் நடுவில் நம்ம சண்டை போடுவோமா? ஸ்கூல் நடுவில் நம்ம வேறு கதை பேசுவோமா? அப்போ சபை என்றால் அது ஒரு கட்டுப்பாடு அவசியம். ஒரு அலையே சொல்லலையா. வாசிங்க, மீண்டும் வாசிங்க. தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை நான் உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தோணும் ஆதாரமா இருக்கு. ஒரு அலையே சொல்லலையா. அப்போ எது சபை? சத்தியம். ஒரு அலையே சொல்லலையா.
உபதேசம். நிறைய இடத்துல உபதேசம் கிடையாது. அது தேவனுடைய சபையாக தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அது சத்தியார நீங்களும் நானும் அந்த சத்தியத்தில் இருந்தால் தேவனுடைய அரண்மனை போல நம்ம மாற முடியும். அதை சொல்களே இல்லையா? அந்த ராஜா வம்சத்தை நானும் ராஜா வம்சத்தை சார்ந்தவன், அந்த ராஜாவை சார்ந்தவன் என்று நம்ம என்ன சொல்ல தைரியமாக சொல்லக்கூடியவளாக நாம் இருக்கலாம். இப்போ அரண்மனையில் என்ன கொடுக்கப்படும்னா ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கப்படும். அலே சொல்லலே இல்லையா? நெகமியாவின் காலையில் அப்படித்தான். அவன் திராட்சரச பானம் பாத்திரக்காரனாக இருந்து திராட்சரசங்கள் பரிமாறி கொண்டு இருக்கும்போது தான் எருசலேமுடைய அலங்கத்தை குறித்ததான செய்தி கேட்குறான். அலே சொல்லலே இல்லையா? ஆக அரண்மனையில் உயர்ந்த திராட்சரசம் இருக்கு. அது எல்லா ராஜாக்களானாலும் அதை வைத்திருப்பார்கள். அப்போ இந்த திராட்சரசம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 1:7. எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நாலாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்திரீக்கு ஏற்ற திராட்சரசத்தை அரண்மனையிலே தேவன் பரிமாறுகிறார். சொல்லலே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. அப்போ அரண்மனையில்னா திராட்சரசம் இருக்கணும். இது நியாயாதிபதி புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி பாருங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9. அதுக்கு திராட்சை செடி நல்ல கவனிங்க, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை விட்டு. அது என்னன்னா இப்போ திராசர் என்னன்னா மகிழ்ச்சியை தரக்கூடிய திராசர். முதலே சொல்லலே இல்லையா? அப்போ நமக்கு எங்கே தான் மகிழ்ச்சி இருக்கு? அதான் தாவீது சொல்லும் போது ஆலயத்துக்கு போவோம் என்கிற மாத்திரம் எப்படி இருந்தேன், இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இது மகிழ்ந்து. ஆகவே எங்கே மகிழ்ச்சி கிடையாது, இங்கே தான் மகிழ்ச்சி. முதலே சொல்லலே இல்லையா? அப்போ இந்த மகிழ்ச்சியில் இருந்தால் தான் நமக்கு நித்திய மகிழ்ச்சி. அது உண்மையாக அந்த உடன்பாடுடன் இந்த அரண்மனையாக சபையில் இருந்தால் நம்முடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சி பொங்கும். அல்லே சொல்லலே இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வீட்டில் அவளை ஜெப வீட்டில் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்படிதான் சொல்ல. ஆக மகிழ்ச்சி வேறு எங்கே கிடையாது. தாவீது சொல்கிறான், ஆரோன் நினத்தை கொழுப்பை உண்பதை போல ஆத்துமா திருப்தியா. அல்லே சொல்லலே இல்லையா? ஆகவே ஆலயத்தில் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி உள்ளவள் தான் அந்த ராஜாவாக நம்ம மாற முடியும். அல்லேலூயா. இப்போ ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு நிருபம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். அப்போ என்னது? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. முதலே சொல்லலேலூயா. இந்த சந்தோஷம் யார் தர்றது? பரிசுத்தாவினால் உண்டாகிற சாப்பாடே வேண்டாம், ஆவின் நிறைவு இருந்தால் எனக்கு பசியே எடுக்காது. அப்படிப்பட்ட நிறைவான மகிழ்ச்சி தேவன் தந்து அதை அனுபவிக்கும் போது தான் நீங்களும் நானும் அந்த ராஜாவாக மாற முடியும். அல்லே சொல்லலேலூயா. ராஜாக்களாக நாம் மாற முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட வாசிங்க. எஸ்தர் 2:18. எஸ்தரின் ராஜா எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு உண்டாக்கி
தக்க வெகுமானங்களை கொடுத்தான். வெகுமானங்களை கொடுத்தான். ஒரு அலை சொல்லலே லூயா. இப்போ இதை நம்ம பின்னாடி பேசுவோம். இப்போ அந்த திராசரசம் என்பது ராபோஜன சத்தியத்தை காண்பிக்குது. ஒரு அலை சொல்லலே லூயா. ஆக ராபோஜனம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து கூட கடைசி நாட்களில் சீசர்களோடு இருந்து அவருடைய பாதத்தை கழுவி ராபோஜனம் எடுத்து அவர் ஆயத்தமாகி அவர் கடந்து போனார். இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த ராபோஜனம் எடுக்கிறது இல்லை. அந்த ராபோஜனம் எடுக்காதவர்கள் ராஜாக்களாக மாற முடியாது. அல்லேலூயா. ஆகவே நம்ம 1 கொரிந்தியரில் பார்க்கும் இந்த பானம் அது சொல்கிறார், இந்த திராட்சரசத்தை பானம் பண்ணும்போதெல்லாம் என் மரணத்தை என்ன செய்யும், நீங்கள் உங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையினுடைய இரத்தமாக இருக்கிறது, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய போஜனமாக இருக்கும். ஒரு அலை சொல்லலேலுயா. இப்போ ராஜாவுடைய அரண்மனையில் ராஜ போஜனம் இருக்கும். உலகம் சாப்பிட முடியாத ராஜ போஜனம் இருக்கும். இவைகளெல்லாம் எதை காண்பிக்கிறதுன்னா ராபோஜன சத்தியத்தை காண்பிக்கிறது. ஒரு அலை சொல்லலேலுயா. இன்னொன்று போஜனம் என்பது நாம் வளரணும். பிள்ளைக்கு நம்ம கொடுக்குறோன்னா இது வளரணும்னு கொடுக்குறோம். அப்படியே வளர்ச்சி அடையாமல் நம்ம இருந்துடக்கூடாது. காலத்தை பார்த்தால் நீங்கள் புருஷலாக இருக்கணும், நீங்கள் குழந்தையாக இருக்கிறீங்க அப்படிங்கிற. ஆக அந்த போஜனம் என்பது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து வருவதற்காக இந்த அரண்மனையில் போஜனத்தை வச்சிருக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளை செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானதுபடினால் அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய். அல்லேலூயா. அப்போ வளர்ச்சி உண்டாகணும். அதில் கெட்டு போனவங்களுக்கும் நெறி தப்பினவங்களுக்கும் அந்த உபதேச வார்த்தைகளை போஜனத்தை ஆண்டு சொல்கிறார், என்னுடைய போஜன பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்றார். ஆக சபைகளிலே நாம் வளர்ந்து வருவதற்கு தான் போஜனம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ராஜாவுக்கு என்ன செய்வாங்கன்னா வெகுமதி கொடுப்பார்கள். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீக்கிரமாக வாசிக்கணும், முடிச்சிடலாம். 1 ராஜாக்கள். ராஜாவாகிய சாலமன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு கொடுத்ததும் அல்லாமல் அவனும் கொடுக்குறான், இவளுக்கு கொடு. அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாயும் அவளுக்கு கொடுத்தான். ஒரு அலே சொல்லுயா. அப்போ இங்கே 2 காரியம். ஒன்று நம்ம கொடுக்கணும். நாம் கொடுத்தால் அவர் திருப்பி கொடுப்பார். அலே சொல்லலேலுயா. அன்றைக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்க, காணி கொடுப்பாங்க. அப்போ நம்ம எதை கொடுக்கணும்? காணிக்கைகளை வெகுமதிகளாக இயேசு கொடுக்கணும். தசம வாங்கலை 100க்கு 100 சரியாக தேவனுக்கு கொடுக்கணும். ஒரு அலே சொல்லலேலுயா. அவள் மாத்திரமே ராஜாக்களாக மாற முடியும். அப்படி கொடுக்கும்போது அந்த ராஜா அந்த சேபாஸ்திரிக்கு விரும்பினதை கொடுத்ததை போல அவர் மீண்டும் நமக்கு 100 மடங்கு 1000 மடங்கு கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்கிற வாக்கின்படி அமைக்கு குலைக்கு நன்றாக மடியில் சரிந்து விடும்படியாக அவருக்கு நாம் கொடுக்கும்போது அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அதான் வெகுமதிகள். ராஜாவுக்கு கொடுப்பார், ராஜாவுக்கு நம்ம கொடுக்கணும். 1 கொரிந்தியருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வாசிங்க. படைக்கப்பட்டவர்களை குறித்து விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம் முதல் மக்கோதோனியா சபை 5ஆம் வசனம் வரையும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த மக்கோதோனியா சபை கொடுத்து பேசுங்க. அதாவது மக்கோதோனியா சபையை கொடிய உபத்திரத்தில் இருந்தாங்களாம், தரித்திரத்தில் இருந்தாங்க. ஆனால் அவங்க கட்டாயமாக உற்சாகமாக அந்த கொடிய உபத்திரத்திலும் கர்த்தருக்கான கொடுத்தாங்க. கர்த்தருக்கு என்ன கொடுத்தாருன்னா, தெசலோனிக்கே சபையை பார்க்கலாம் இந்த சபை சகோதரரே மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு மக்கெதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபை ஏன் கொடுத்தாரு? கிருபைய உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினால சோதிக்கப்படுகையில் கொடிய தந்திரமுள்ளவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் மிஞ்சியும் கொடுத்த நாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். ஒரு அலைய சொல்லலே அல்லையா? மனதார கத்தர் கொடுத்து அவர் திரும்பி நமக்கு தருவார், வெகுமதிகளை தரும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக கடந்து செல்வோம். அரண்மனையில் ராஜாவுக்கு ராஜா முடி கட்டப்படும். ஒரு அலைய சொல்லலே அல்லையா? இந்த கிரீடம் அவர் கட்டப்படும். அப்போ தான் அவர் ராஜா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து கூட அவருக்கு பொற்கிரீடம் சூட்டப்பட்ட இடத்தில் முழுக்கிரீடம் என்ன செஞ்சாங்க? சூட்டினாங்க. ராஜா என்றால் கிரீடம் அவங்களுக்கு சூட்டப்படும், முடி சூட்டப்படும். இந்த கிரீடத்தை மேலே வைப்பாங்க. ஆக இந்த கிரீடத்தை குறித்து நாம் பார்க்கும்போது எஸ்தர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் அன்பு வைத்தால் சகல கன்னிகை பார்க்கிலும் சமூகத்தில் தயவு பட்சம் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல வைத்து அவருடைய வஸ்தின் ஸ்தானத்திலே பட்டத்தின் ஸ்ரீயாக்கினார். ஒரு சொல்லலையா? நம்ம பரலோகத்தில் மனவாட்டி அப்படித்தான் மாற்ற போகிறோம். ஆக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, கிரீடம் அவர் ராஜான பொற்கிரீடம் சூட்டப்பட்டார். ஆரணமலையால் பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், முற்கிடம் சூட்டினாலும் அகமகிழ்வேன். இன்பேசு ராஜாவை நான் பார்த்தால் ராஜா இன்பேசுகிறார். ஆக அவர் ராஜாதி ராஜா, அந்த ராஜாவை போற்றுங்கள். அவர் மேலே கிரீடம் இருக்கும், அந்த கிரீடத்தை நமக்கு தருவார். வசனம் எடுக்க விரும்பலை. வெளிப்படை 2:10 முதலாவது கிரீடம் ஜீவ கிரீடம். நீ மரணம் வரைந்த உண்மையாரு, நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? நமக்கு தரேன். பரலோகத்துக்கு போனால் அந்த முடி சுட்டப்படுவோம். யாக்கோபு அதான், நீ சோதித்த பின்பு அங்கேயும் என்ன செய்கிறாரா? ஜீவ கிரீடத்தை தருவார். 2 திமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 நீதியின் கிரீடத்தை நமக்கு தரார். அல்லேலூயா. 1 பேதுரு 5:2-4 வரை மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆகவே அவரை போல இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு அந்த கிரீடத்தை பரலோகத்துக்கு போனால் தருவார். அப்படின்னா ராஜா என்றால் என்ன? ராஜா எங்கே இருப்பார் அப்படின்னா, ராஜா சிங்காசனத்தில் இருக்கிறவர் தான் ராஜா. அல்லேலூயா. சாலமோனுடைய சிங்காசனம் நமக்கு நல்லா தெரியும். 6 பாதப்படிகள், ஒரு பாதை 6 படிகள், 2 யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட சாய்வான சிங்காசனம் அதில் தான் இருப்பான். நம்ம வாசித்த வசனம், தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஒரு ராஜானா உடஞ்ச சேரில் இருப்பார், பாயில் இருப்பார். அவர் சிங்காசனத்தில் கம்பீரமாக இருப்பார்.
ஆக ராஜா என்றால் அவர் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருப்பார். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 16, 17. பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவளே, ஆண்டவரே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான், என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு நீயும் தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியானுக்கு ஆணையிட்டீர். உம்மது சிங்காசனத்தை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஜெயம் எடுக்கிறதுக்கு அவருடைய சிங்காசனத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. 100 வசனத்தை வாசி முடிச்சு. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என் சிங்காசனத்தில் என்னோடு உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா. சரியா இருந்தான்னா அவர் உட்கார இடத்துல நமக்கு தருவார். இவ்வளோ பெரிய பாக்கியம். அதுதான் ராஜா வித்தாக சந்ததியாக நம்ம ராஜாக்களாக அந்த அனுபவத்துக்குள் இருப்பதற்காக தேவன் நம்மை ராஜாக்களாக மாற்றுவதற்காக, இந்த அனுபவத்தை அடைவதற்காக ராஜா வித்தாக பிறந்தார். ஒரே ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிப்போம். எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் எங்க வச்சானா? சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தார். 7 நாள். முதலே சொன்னலேலூயா. தோட்டம் என்றாலே பேரடக்ஸ், பரதேசி. தேவ பிள்ளைகளுக்கு ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளும் போது இங்கே 7 நாள், அங்கே 7 வருஷம் அந்த மத்திய ஆகாயத்தில் விருந்து வச்சிருக்கிறார். முதலே சொல்லலேலூயா. அந்த மாதிரி சொல்லலேலூயா. ஆகவே நாம் ராஜா வம்சத்தில் பிறந்த வித்தாக சந்தேக பிறந்த அந்த இயேசுவை போல நாம் இருக்கணும்னா அந்த அனுபவங்களில் இருப்பதற்கு என்ன செய்யணும்? இருக்கணும். வேலை இல்லைன்னு எனக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே கேட்கிற சத்தியத்தின்படி நான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே எழுமி நின்று அப்படியே நீங்கள் சோதனை பண்ணுங்க. சோதரை நன்றி ஆவியானவரே. ரீபாலாபா கதாவே சோதனை. அவர் ராஜரீக வித்தாக ராஜரீக சந்ததியாக இயேசு இந்த உலகத்தில் நம்மையும் ராஜாக்களாக மாற்றுவதற்காக ஒவ்வொரு பகுதியை நாம் தியானித்தும் அதை அடைந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லா வாயத்திலிருந்து சோதனை பண்ணுவோம். சோதனை கேட்கிறவள் இந்த சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்து எல்லாம் சோதனை பண்ணுங்க பார்ப்போம். சோதனை பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்தாவியானவரை சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். பல தடைகள் நடுவிலும் பலவீனங்கள் நடுவிலும் அற்புதமாக இந்த செய்தியை பேசுவதற்கு கிருபை செய்தீர. அதற்கு ஆய்ச்சி கேட்கிற பிரயோஜனம் உண்டாகணும். சபையிலிருந்து கேட்ட வார்த்தையின்படி அவர்கள் வாழ்ந்து காட்டுவதற்கு உதவி செய்கிறார். இந்த யூடியூப்லேயோ டிவியில் கேட்கிற ஜனங்களுக்கும் பிரயோஜனம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆத்துமாவே என் முழுமே நாமத்தை சோதரே. ஆத்துமாவே கர்த்தர் செய்த கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடு சகல பரிசுத்த மகளோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறதும் சதா காலம் என்றென்று நம்மோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பார்.